உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடு பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை உங்களோட வீடே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணணும், உங்களுக்கு பெரிய லேண்ட் ஏரியா இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்குது, கிரவுண்ட் கணக்கில் இருக்குது அப்படின்னாலும் சரிங்க, நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்மளுக்கு கால் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நீங்கள் சைட் விசிட் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்டில் என்ட்ரி போட்டு தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸ்விமிங் பூல் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, ஏவி ரூம் இருக்குது, உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க, கிளப் ஹவுஸ் இருக்குது, அம்யூனிட்டிஸ் இருக்குது, பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. இப்போ குழந்தைங்க வந்து ஜாலியாக விளையாட போனாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் வேறு எந்த வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. உங்களுக்கு இந்த பேக் சைட் லான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் சில் பண்ணி உட்காந்துக்கலாம். டோரை திறந்து வச்சுட்டு கூட நீங்கள் லிவிங்கில் உட்காந்து காற்று வாங்கிக்க முடியும். நான் ரொம்ப தனித்துவமாக பார்க்குறேன். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த வீடை வாங்க போகிறவங்களுக்கு A to Z முதல் ஆக்கும் வரை நானே கூட நின்று என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணித்தரேன். ஓனர்கிட்ட நீங்கள் எதுனாலும் கேட்டுக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்டிஷ் ஸ்டைல் வில்லா வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்குளத்தூரில் காசாகரன் விஸ்டாஸில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் வில்லாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களோட வில்லா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக ரெடியாக இருக்குது. என்ன ரீசனுக்காக செல் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் பில்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணியும் போட்டுட்ருக்கோம். அதே நேரத்தில் கிளைண்ட்டுக்காக முக்கியமாக நம்ம எடுத்து சேல் பண்ணிட்டும் இருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஹேண்டில் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரியாது, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் சேல் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைட் பண்ணி அவங்களுக்கு சேல் பண்ணியும் கொடுத்துட்ருக்குறோம். ரெண்டுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது விஷயமா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்படின்றது ஒரு கூட்டு முயற்சி தான். அதுக்காக நம்ம இப்போ டீம் செட் பண்ணி அந்த டீம் மற்ற என்னோட ரியல் எஸ்டேட் ஃப்ரெண்ட் நண்பர்கள்கிட்ட அனுப்பி அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வந்துட்டு, ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக பண்ணணும் இல்லையா, நான் இன்னும் பண்ணுற மாதிரி பண்ணணும் இல்லையா, எல்லா இடத்துலையும் நான் ஒரே ஆள் இருந்துட முடியாது. அதனால் அவங்கள வேறு கம்பெனிக்கு அனுப்பி என் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் அனுப்பி ரியல் எஸ்டேட் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ரீசெண்டாக ஒரு 2 வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காசாகரன் விஸ்தாஸில் இருக்கக்கூடிய ரீசேல் வில்லாங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் பெருங்குளத்தூரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூரில் நம்ம ஜிஎஸ்டிக்கும் நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் புதுசாக கம்ப்ளீட் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கும் மண்டலூர் கிளம்பாக்கம் ரோடுக்கும் சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு. நீங்கள் 3 சைட் கனெக்டிவிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டிலேருந்து தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் கிட்ட மட்டும் தான் ஒர்க் பெண்டிங் இருக்குது. அந்த ஸ்ரீராம் கேட்வே ஓட்டின மாதிரி லெஃப்ட் நீங்கள் வரீங்கன்னா வர முடியும். உள்ள ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ்லேருந்தும் நீங்கள் வர முடியும். அந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நெடுங்குன்றம் ரோடுன்னு சொல்லி கட்டாவாங்க, கொலப்பாக்கம் சிக்னல் போகிற ரோடு. அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலும் சிவன் கோயில் தாண்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர முடியும். சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெரிய லேண்ட்மார்க்காக இருக்குது. நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேங்க, நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கலை அப்படின்னாலும் சரி, நீங்கள் சென்னையில் உடனே வீடு கட்டுற மாதிரினாலும் சரி, நல்ல கனெக்டிவிட்டியோட ஒரு பெஸ்ட்டு லொக்கேஷனில் லேண்டோ வீடோ எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கிடச்சிருக்கும். நானே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேருக்கு இங்கே வாங்கி கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் பார்த்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி என்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அக்காக்கள் அண்ணாக்கள் கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் பண்ணேன், நீ சொல்லணும் வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எதனால் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம டீம் செட் ஆகிருக்குங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் இல்லைனாலும் நான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வாங்கி கொடுத்த ரேட்டுக்கும் இப்போக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் க்ரோத் வைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க்க முடியும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீடுகளாக ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கேடரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எம் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்ஜி ஸ்கூல் இருக்குது. நான் இங்கே குழந்தைங்க கூட விளாண்டுட்டு இருந்தாங்க, எந்த ஸ்கூல் கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க கூட ஃபிட்ஜின்னு சொன்னாங்க. அதில் அந்த பஸ்ஸு வேணுன்னு சொல்லி அதில் ஒரு பஞ்சாயத்து நடந்தால் அதை கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸ்ரீ நிகேதன் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரசன் ஸ்கூல் இருக்குது, கிரசன் காலேஜ் இருக்குது, தாகூர் இருக்குது, உங்களுக்கு ஜிகேஎம் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்ரீராம் கேட்வேல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த வில்லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1699 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. உங்களுக்கு லேண்ட் ஏரியாவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பில்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1672 ஸ்கொயர் ஃபீட், 3 BHK பிரிட்டிஷ் ஸ்டைல் ரோ வில்லா. ஓகேங்களா? நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நீங்கள் சைட் விசிட் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெண்ட்டில் என்ட்ரி போட்டு தான் அவங்களை வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க, கிளப் ஹவுஸ் இருக்குது, அம்யூனிட்டிஸ் இருக்குது, பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. இப்போ குழந்தைங்க வந்து ஜாலியாக விளையாட போனாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தோம். உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம். நீங்கள் சொல்லிக்கோங்கண்ணா, பரவாயில்ல, உங்கள் பேர் என்னண்ணா, உங்கள் ஐடி என்னன்னு கேட்டுட்டு இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் கேட்டுட்டு போகிறாங்க. எனக்குலாம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம்லாம் என்னன்னே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஸ்விமிங் பூல் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, ஏவி ரூம் இருக்குது, உங்களுக்கு வீடியோ டோர் ஃபோன் கொடுத்துருக்காங்க வீடுகளுக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. ஸ்கூல் பிக்கப் எப்படிப்பா ஆகுதுன்னு கேட்டேங்க. சரிங்களா? ஒருத்தர் வேனுன்றார், இன்னொருத்தர் வந்து பஸ்ன்றார். அதில் சண்டை போட்டுக்கிறாங்க. டேய் 2 ஒன்று தானே, நான் எப்படி வருதுன்னு தான் கேட்டேன். இப்போ ரீசெண்டாக பிக் பாஸில் நடக்குதுல அந்த பஞ்சாயத்து மாதிரி ஆகிப்போச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லான் இருக்குது.
பிக் பாஸ் ஆமாம் பார்த்து தான் இருக்கேன். ஏதாவது பண்ணால் பிக் பாஸில் எப்படின்னாங்க இப்படியும் இருப்பாங்களா, நம்ம கூடயே இருப்பாங்க, ஒரு சில பேர் நம்மளுக்கே குத்துவாங்கல்ல, அதை பார்க்கணுன்னா நம்ம அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் நான் ஃபுல் டைம்லாம் கிடையாதுங்க. எப்போயாவது ஒரு வாட்டி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதா தான் பார்ப்பேன். இந்த அதை உட்காந்து ரிவ்யூ பண்ணுறேன்னு பண்ணுவாங்களே, நம்ம சஃபி ஜோன் ப்ரோ பண்ணுவார், அது மட்டும் தான் பார்க்குறது. ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஷாபாத் கொடுத்துருக்குறாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸுங்க. இந்த என்ட்ரன்ஸ் ஒரு ஆஃப் செட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டோர் ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் லாக்கோடு இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் நிறையா பேர் எதிர்பார்ப்பீங்க, அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணும்பொழுது மிஸ் பண்ணவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏஜ் ஆஃப் பில்டிங் கம்மி தாங்க. ஏஜ் ஆஃப் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3 years. ஓனர் அவங்களோட ஃபினான்ஷியல் ரீசனுக்காக இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2022 கீ வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜோகாவில் வேலை பார்க்குறாங்க. கொஞ்சம் அவுட் ஸ்டேஷன், அதாவது ஊர் மாறுறாங்க, திருநெல்வேலி கிட்டே போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க. திருநெல்வேலி தென்காசி பக்கம் தானா? ஆமாம் பக்கம் தானே. ஓகே, நம்ம ராம்நாடு, அதனால் தெரியல. ஆக்சுவலாக அதெல்லாம் அவங்க சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாயர் இருக்குது. இந்த ஃபாயர்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த லிவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் வேறு எந்த வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. இந்த ஒரு பெரிய ஓப்பனபிள் டோர் கொடுத்துருக்காங்களா, என்ன வசதி இதுவான்னு கேட்குறீங்களா? இல்லை, இதுக்கப்புறம் தான் இருக்கீங்க வாங்க. உங்களுக்கு இந்த பேக் சைட் லான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சில் கிரில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொசுவாலை கொடுத்து நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயும் சில் பண்ணி உட்காந்துக்கலாம். அதே நேரத்தில் இந்த டோரை திறந்து வச்சுட்டு கூட நீங்கள் லிவிங்கில் உட்காந்து காற்று வாங்கிக்க முடியும். நான் ரொம்ப தனித்துவமாக பார்க்குறேன். இதுக்காகவே ஓனர் வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. இங்கேருந்தே நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். உங்களுக்கு நான் அப்படி வந்து ஆக்சுவல் வழியாகவே காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா அதுவும் வந்து நல்லது தான். வாங்க போகிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கணும் வசந்த் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுங்க பார்க்க நல்லா இருந்தது. இந்த டைனிங்லேருந்து இந்த ஸ்டெப்ஸுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபில் கிரனேட் கொடுத்துருக்குறாங்க. மாடுலர் கிச்சனாக வேணும்னா நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் லானுக்கு நம்ம வந்துவிட்டோம். ஆக்சுவலாக அந்த லான் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருந்தது, காத்தோட்டமாகவும் இருந்தது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ், நம்ம ஜிஎஸ்டி, வண்டலூர் கேளம் பார்க்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் வால்மோன் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இன்னும் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பெயிண்டிங் ஒர்க்கோடு சேர்த்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு அலுமினியம் விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. அலுமினியம் விண்டோ தானே அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருந்தது. இந்த பெட்ரூம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம டைனிங் வந்தாச்சு. இந்த டைனிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங்கை பார்த்துக்கலாங்க. நல்லா காற்று வருது. நம்ம அப்படியே ஃபஸ்ட் லெவல் போகலாம். ஆமாம், கால் நுண்ணுற மாதிரி இருக்கே. நான் நேற்று ஜிம்முக்கு போயிட்டு லெக்கு போட்டேனே, அதனாலங்க இப்படி வந்தேங்க. லெஃப்ட் கால் சைடு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி தான் ஜிம் போயிட்டு வந்தேன். பொய்யா பின்னாடி இருந்து சொல்கிறார். உண்மை போட்ட வழி எனக்கு தானே தெரியும். நான் லெக்கு போடுறேன், பக்கத்தில் எனக்கு டச் வைக்கிறேன்னு சொல்லி 2 பேர் அவங்க போடுறாங்க. அது தனி கதை. அதை நான் வேறு சேனல்ஸ் எதாவது வந்தால் கூட நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லான்ச். இந்த அப்பர் லான்ச்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே விண்டோ கொடுத்துருக்காங்க, கிரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பின்னாடி பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்யூனிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசாகரன் விஸ்தாஸ் கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்குங்க. செக்யூர்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத். உங்களுக்கு வந்து உள்ளே வந்தோடனே சென்டரில் வந்து வால்மோன் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஏரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அதே ரைட் ஹேண்ட் சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அட்வான்டேஜாக பார்க்குறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணலைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம். வீடு வாங்குறதே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம ரீசேலில் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓனர் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருப்பார். அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ண ஸ்டைல் நம்மளுக்கு பிடிக்காது. அப்போ நம்ம அது பண்ணணும்னா நம்மளுக்கு செலவாகும். அந்த செலவோடு சேர்த்து அந்த டெமாலிஷனுக்கு இருக்கக்கூடிய செலவும் தனி. நீங்கள் இன்டீரியர் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு டெமாலிஷனுக்கு தனியாக ஒரு கோட் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு இருக்காது. அதுதான் நான் அந்த அட்வான்டேஜில் சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
3-in-1 வால் மிக்ஸோட ஃபார்மல் டிசைன் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கிளாசெட்டோட வாஷ் பேஷனோட கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி. கம்யூனிட்டி அப்படியே காமிங்க. இங்கே காம்பவுண்டால் போட்டு ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ்லாம் இருக்குங்க. இப்படியே நேராக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பில்டிங் அப்படியே பேக் சைடில் ஸ்விம்மிங் பூல். இதே ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் பால்கனி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஸ்பேஸாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸில் கிரில்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே கவர் பண்ணியிருக்காங்களே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரஸ்க்கும் கவர் பண்ணுறதுக்காக இந்த பால்கனிக்கும் கவர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் வேணால் கூட இதை அப்படியே சேர்த்து உங்களுக்கும் கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவல் அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மற்றபடி எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலாக அது நான் எதனால் பெருசாக சொல்லலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணலை. இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருந்தால் நம்ம இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக அதனால தான் நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ரூமில் இருந்துட்டு அது கொஞ்சம் வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்க சரிங்களா. ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் ஏரியா, வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே துணியை துவச்சிட்டு இங்கே அப்படியே காய போட்டுடலாம். ஆக்சுவலாக டோர் தள்ளுதுங்க. இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,30,00,000ங்க. எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த வீடை வாங்க போகிறவங்களுக்கு A to Z முதல் அக்கும் வரை நானே கூட நின்று என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணித்தரேன். ஓனர்கிட்ட நீங்கள் எதுனாலும் கேட்டுக்கலாம். நானே உங்களுக்கு அது கிளாரிஃபிகேஷனும் பண்ணித்தரேன். ஏதாவது ஒரு லீகல் இதில் வந்து இந்த கொரிஸ் எதுனாலும் நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணித்தரேன். லோனும் அரேஞ்ச் பண்ணித்தரேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் இருக்காங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடு பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை உங்களோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணணும், உங்களுக்கு பெரிய லேண்ட் ஏரியா இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்குது, கிரவுண்ட் கணக்கில் இருக்குது அப்படின்னாலும் சரிங்க, நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம டீம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. நான் பெஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு பண்ணித்தரேன். வாங்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் தான், விற்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் தான் இல்லையா. இந்த வீடியோ வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.